செய்திகள். வவுனியாவில் 15 வயது சிறுமிக்கு போதைப் பொருள் மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வு. உடந்தையாக செயற்பட்ட பெண் உட்பட 4 கைது. நாட்டில் இளைஞர்களுக்கிடையே வேகமாக பரவி வரும் கொடிய நோய். எல்லை மீறிய வெப்பநிலை 8 வருடங்களின் பின்னர் வரலாறு காணாத அதிகரிப்பு. பொதுஜன பெரமுனவுடன் இணைகின்றதா தமிழரசு கட்சி? இந்தியாவிற்கு சவால் விடும் சீன போர்க்கப்பல். பசிபிக் கடற்பகுதியில் புதிய நகர்வு. அதிரடியாக கலைக்கப்பட்ட குவைத் நாடாளுமன்றம். வவுனியா நகரை அண்மித்த பகுதியில் உள்ள விடுதியொன்றில் வைத்து 15 வயது சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா ஓமந்தை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமி ஒருவரை வவுனியா நகரை அண்டிய பகுதியில் உள்ள விடுதியொன்றுக்கு அழைத்து சென்ற இளைஞர் ஒருவர் குறித்த சிறுமிக்கு போதை மருந்து கொடுத்து கூட்டு வன்புணர்வில் ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. சிறுமியின் உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டது அடுத்து பெற்றோர் சிறுமியிடம் விசாரித்ததில் சிறுமி கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டமை தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து சிறுவர் பிரிவு உத்தியோகத்தர்களை அணுகிய சிறுமியின் பெற்றோர் அவர்களின் வழிப்படுத்தலில் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாடு தொடர்பில் விசாரணை செய்த வவுனியா போலீசார் கூட்டு வன்புணர்வுக்கு உடந்தையாக செயற்பட்டதாக அவரது உறவினரான 20 வயது பெண் ஒருவரும் வன்புணர்வில் ஈடுபட்ட சந்தேகத்தில் வவுனியா நகர பகுதியில் உள்ள தொலைபேசி விற்பனை நிலையத்தில் கடமையாற்றும் இளைஞர் உட்பட 3 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 4 பேரும் வவுனியா நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் சிறுமியிடம் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் இளைஞர்களுக்கிடையே டினியா எனப்படும் தோல் நோய் வேகமாக பரவி வருவதாக சுகாதார அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இளைஞர்கள் இறுக்கமான நைலோன் கலந்த ஆடைகளை அணிவதனால் இந்த நோய் நிலைமை ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் பூஞ்சை தொற்றினால் இந்த தோல் நோய் பரவுவதாகவும் தோல் நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் நயனி மாதார சிங்க தெரிவித்துள்ளார். தகுதி வாய்ந்த வைத்தியர்களிடம் இதற்கான சிகிச்சைகளை பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 8 வருடங்களின் பின்னர் இந்த ஆண்டில் நாட்டின் வெப்பநிலை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக பேராதனை பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறைசார் தலைவர் பேராசிரியர் திலக் விஜயதுங்க பண்டார தெரிவித்துள்ளார். பல்வேறு காலநிலை காரணங்களாக இந்த ஆண்டு வெப்பம் அதிகரித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கடந்த வாரம் சராசரியாக 39 பாகை செல்சியஸ் வெப்பநிலை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டுதான் இவ்வளவு அதிக வெப்பநிலை பதிவானது. இந்த நாட்டில் சராசரி வெப்பநிலை 27 முதல் 29 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் பேராசிரியர் திலக் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அதன்படி இதனை சமாளிக்க மக்கள் சுகாதார மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையிலான கூட்டணியில் தமிழரசு கட்சி இணைய முடியும் என மொட்டு கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினரான SM சந்திரசேன அழைப்பு விடுத்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு கூறினார். மொட்டு கட்சியின் சலூன் கதவு திறந்தே உள்ளது. எவரும் உள்ளே வரலாம், வெளியே போகலாம். ஐக்கிய தேசிய கட்சி அல்ல. இலங்கையில் உள்ள எந்த கட்சி வேண்டுமானாலும் எம்முடன் கூட்டணி வைக்கலாம். குறிப்பாக தமிழரசு கட்சி இணையலாம். எமது கட்சியின் கொள்கையை ஏற்று எவர் வந்தாலும் எமக்கு பிரச்சனை அல்ல என அவர் மேலும் தெரிவித்தார். பிரம்மாண்ட போர்க்கப்பலை சீனா தயாரித்து சமீபத்தில் அறிமுகம் செய்தமையானது இந்தியாவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. 80,000 தொன் நிறையுள்ள பிரம்மாண்ட விமானம் தாங்கிய போர்க்கப்பலாக இது அமைந்திருந்தது. இதற்கு பியூஜியன் என சீன தரப்பு பெயரிட்டுள்ளது. மிக நவீன தொழில்நுட்பத்தில் இந்த கப்பலை சீனா தயாரித்துள்ளதால் அந்த நாட்டு கடற்படையில் இதன் வரவு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என நம்பப்படுகிறது. குறித்த கப்பல் சீன கடற்படையில் இணைந்த பின் இந்திய பசிபிக் கடல் பகுதியில் அதன் பலம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டமானது இந்திய கடற்படைக்கு பெரும் சவாலாக அமைந்துள்ளது. இந்திய கடற்படையில் தற்போது INS விக்ராந்த் ஆகிய 2 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் மாத்திரமே கொண்டுள்ளது. தற்போது அமெரிக்கா, சீனா, இத்தாலி, இங்கிலாந்து, இந்தியா, ஜப்பான், பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ரஷ்ய கடற்படைகளில் விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் காணப்படுகின்றன.
குவைத்தின் நாடாளுமன்றம் அதிரடியாக கலைக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குவைத்தின் அரசியலமைப்பில் உள்ள சில பகுதிகளை 4 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்துவதாகவும் எமிரேட்ஸ் அறிவித்துள்ளது. அதிகரித்து வரும் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் தீவிர இஸ்லாமியவாதத்தின் செல்வாக்கு காரணமாக ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குவைத்தின் எமிர் ஷேக் அல் சபாவா வெளியிட்டுள்ள காணொளியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்